பாமக திரு ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இவங்களுடைய அந்த சண்டை அப்படிங்கிறது உண்மையான சண்டையா இல்ல பொய் சண்டையா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் வந்தது. ஏன் நான் சொல்றேன் உங்களுக்கு, அப்பாவும் உங்களையும் அடிச்சுக்கிறாங்க மீடியால அவங்க பேர் வந்து நாறு, வேற வழியே இல்லை. இஃப் யூ ஆஸ்க் அன்புமணி, ஏன் நான் என்ன பண்ண முடியும், அப்பா வந்து முறுக்கிட்டு இருக்காரு, அப்பா ஒரு கோவத்துல இருக்காரு, நான் அப்பாவை என்ன பண்ண முடியும், பேசிடலாமா? ஈஸி ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் ராமதாஸ், அவர்கிட்ட யாரும் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டார், ஒரு சர்க்கிள் ஏற்படுத்திட்டார். கோபப்படுறது, கத்துறது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றது. சோ வெளியால் நமக்குள்ள ஆக்கிரமிப்பு பண்ணாம இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒண்ணு ஒற்றுமையா இருக்கணும். இல்ல நம்ம குடிமையோட சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன யோசிப்பாங்க பாஜக, ஐயா அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா, அவங்களை கூப்பிட்டு பிரச்சனை தான்ப்பா, நமக்கு தேவையில்லாம கூப்பிட்டுட்டு வேண்டாம் விட்டுலாம்ப்பா அப்படின்னு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ இங்க அன்புமணி மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய சண்டை அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க மக்களிடம். ராமதாஸ் அவர்கள்லாம் இத்தனை வருஷமா பழந்திண்ணி கொட்ட போட்டவர்.